ஓம் அகத்தீசாய நம. அகத்தியர் அருள்நிதி மைய அருளாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன். நான் உங்கள் விஜயகுமார். அருளாளர்களே, இன்னைக்கு தலைப்பு தெய்வத்திடம் வழிமுறையைத்தான் கேட்க வேண்டும் அப்படின்னு நான் பதிவு போட்டிருக்கேன். தெய்வத்துக்கிட்ட எதை கேட்கணும், எப்படி கேட்கணும், இதுவே மனுஷனுக்கு தெரியல. நாளைக்கு எக்ஸாம், நான் எக்ஸாமில் பாஸ் ஆகிடுவேனா? நாளைக்கு ரிசல்ட்டு, எனக்கு என்ன பர்சன்டேஜ் வரும் நாளைக்கு? இதுவா கேள்வி? வழிமுறையை கேட்கணும். என்ன வழிமுறை? நான் டாக்டர் ஆகணும்னாக்கா, நான் டாக்டர் ஆகணும், நான் டாக்டர் ஆகணும். ஏதோ ஒரு படத்துல நான் அம்பானி ஆகணும், நான் அம்பானி ஆகணும்னு ஒத்த கால்ல நின்னேன். அது இல்லை. பிரார்த்தனையும், வேண்டுதலும், கேட்பதும். நான் டாக்டர் ஆகணும். எனக்கு உற்ற வழிமுறையை காட்டி கொடுங்கள். எப்ப கேட்கணும்? 10வதுலயே கேட்கணும். 10வது ரிசல்ட் வந்த பிறகு எடுத்த காரி மூஞ்சிட்டு போன அந்த மார்க்கை வச்சுக்கிட்டு கேட்குற குரூப் கிடைக்காத, ஊர் ஊரா, தெரு தெருவா, ஸ்கூல் ஸ்கூலா படிக்கட்டை ஏறி இறங்கி பெற்றோர்களினுடைய காசை டொனேஷன்ற பேரில் வாங்கி அந்த குரூப்பை வாங்கி அதிலையும் கன்றாவியாக மார்க் எடுத்து நீட் எக்ஸாமும் கிளியர் பண்ணாத 26 லட்சம் 30 லட்சம் 70 லட்சம்னு காசை செலவு பண்ணி கோடி கணக்கில் செலவு பண்ணி அறகுறையாக படித்து அந்த டாக்டர்கிட்ட வானா இந்த டாக்டர்கிட்ட போனாதான் நல்லா இருக்குதுன்னு உதவாத டாக்டர் லிஸ்ட்ல நம்ம பேரை வந்து டாக்டருன்னு நம்மளும் போர்டை மாட்டிக்கிட்டு வாழற பொழப்பெல்லாம் தேவையானாக்கா சர்வசத்தியமாக தேவையில்லை. அப்ப என்ன பண்ணணும்? 10வதுலயே என்ன பண்ணணும்? எனக்கு வழிமுறையை காட்டி கொடுங்க. அப்போ 11வதுல என்ன குரூப் எடுக்கணும், அதுல எது படிக்கணும், நீட் எக்ஸாம்னா என்ன, அதுல யார் என்ன சாதனை செய்திருக்கிறாங்க, அதுல என்னென்னலாம் நிலைகள் இருக்கு, எந்த சப்ஜெக்ட்லாம் இருக்கு, அதுக்கு எப்படி படிக்கணும், யாரிடம் சென்று அதை பயிற்சி எடுத்துக்கணும், நாம எவ்வளோ உழைக்கணும், எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நிலைகளிலும் நாம் முன்னேற்றம் அடையவும் வெற்றியை உறுதிப்படுத்தவும் தெய்வத்திடனும் பிச்சை கேட்கணும். நேராக இவர் போவார். நான் டாக்டர் ஆயிட்டாக்கா 108 தேங்காய் உடைக்கிறேன். இது ஒரு பிரார்த்தனை, இது ஒரு வேண்டுதல். இந்த பிரார்த்தனையே எப்படி இருக்கலாம்னா, நான் டாக்டர் ஆயிட்டா 5 ரூபாய் வாங்கிக்கிட்டு வைத்தியம் பார்க்குறேன், மருந்தினால் பக்க விளைவுகள் அதிகமாக இருக்குனாக்கா அதை கொடுக்காத, நுட்பமாக என் அறிவை பயன்படுத்தி எது உண்மையாக குறைந்த பக்க விளைவுகளோடு நிரந்தர தீர்வை அந்த நோய்க்கு தருமோ அதை நான் செய்யறேன். இப்படி அவன் சத்தியம் பண்றானோ அவனுக்கு தான் தெய்வம் என்ன பண்ணும்? அனுகிரகம் பண்ணும், செய்யும். இது மேம்பட்ட நிலை இந்த பிரார்த்தனைக்கு போறது. இவரே போய் என்ன பண்ணுவாரு? எனக்கு டாக்டர் சீட்டு கிடைச்சா ஒரு ஆடை வாங்கி வெட்டுறேன் அப்படின்னு குலதெய்வத்துக்கு வேண்டுதல் வைப்பாரு. உயிரை கொடுப்பவன் மருத்துவன், எடுப்பவன் இல்லை. அப்ப முதல்ல அட்மிஷன் கிடைக்கிறதுக்கே ஒரு உயிர் பலியோட போறாரு உள்ள. இது எங்கிருந்து உருப்பட்டுற கேஸு? புரியல. மனிதனுக்கு முதல்ல தெய்வத்தினிடம் எப்படி கேட்க வேண்டும், எதை கேட்க வேண்டும்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் தெய்வன்றதே என்னன்னு தெரியல. இவனுக்கு பிசினஸ் மேனா தான் வச்சுன்னுக்குறானுங்க. உனக்கு புடவை வாங்கி கொடுக்குறேன், பால் அபிஷேகம் பண்றேன், உனக்கு கிரீடம் வாங்கி போடுறேன், உனக்கு ஆடு வாங்கி பலி கொடுக்குறேன். இதுவா? 10 பேருக்கு சாப்பாடு போடுறேன் அப்படின்னா கூட உங்க ஊர்லயே விவிஐபி அவன் தான். அவன் நினைச்சாக்கா 1,00,000 பேருக்கு சோறு போடலாம் பந்தல் போட்டு. அவனுக்கு நீ சோறு போட்டீனாக்கா அதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேர் பிரசாதம். தானம்ன்றது வேற. கோயில்ல தெய்வத்துக்கு படைச்சிட்டு மனிதனுக்கு கொடுப்பதுக்கு பேரு பிரசாதம். அந்த தெய்வம் அதை சாப்பிட்றதும் இல்லை, இந்த மனிதனுக்கு அது தேவையும் இல்லை. நிறைய பேருக்கு அந்த பிரசாதம்ன்றது. ஆல்ரெடி ஒருத்தன் 10 இட்லி திட்டுன்னு வந்துட்டான். ஒரு பருக்க கூட வாயில எடுத்து வைக்க முடியாதவனுக்கு ஒரு கை ஃபுல்லா பிரசாதம் கொடுத்தா எங்கன்னு சாப்பிடுவான்? ஆல்ரெடி அவன் 10 லட்டு எங்க வெளியே சாப்பிட்டான். நீயும் லட்டு கொடுக்குற கோயில்ல பிரசாதமா? எப்படி சாப்பிடுவான்? தேவையை உணர்ந்து சத்தியத்தில் இருந்து
இயற்கைக்கு உட்பட்டு இயற்கை விதிமுறைகளை மீறாமல் நாம் செய்கின்ற கருணையின் வெளிப்பாடு தானமும் தர்மமும். தானம் அப்படின்றது பலனை எதிர்பார்த்து செய்தது. நம்மகிட்ட இவ்வளவு நாள் இருந்தான், அவனுக்கு தானம் கொடு. சரி போப்பா, உங்ககிட்ட ஒரு டிரைவர் வேலை செய்யறாரு, அவங்க பசங்களுக்கு ஏதோ ஒன்று கொடுக்குறோம், ட்ரெஸ் எடுத்துக்குப்பா, போனஸ் எடுத்துக்குப்பா, இந்தாப்பா இந்த ஒரு மொபைல் உனக்கு கிஃப்ட்டுப்பா இந்த பொங்கலுக்கு. அதுக்கு பேரு தானம். தர்மன்றது எவனே தெரியாது, இது வரைக்கும் நீயும் அவனும் அறிமுகமானதே இல்லை. போற போக்குல அவனுக்கு குத்துட்டு போயினே இருந்துடுறது. நாளைக்கு அவனை பாப்பியான்னு கூட தெரியாது. அதுவும் நீ சம்பாரிச்சதுல இருந்து ப்ராஃபிட்ல இருந்து கிடையாது, உன் கையிலேயே 10 ரூபாய் தாங்க இது. நாளைக்கு நீ சோத்துக்கு என்ன பண்ணணும்னு உனக்கே தெரியாது, அவனுக்கு சோத்துக்கு உதவி செய்துட்டு போயிருது. அதுக்கு பேர் தான் தர்மம். உன்னை தர்மம் கூட செய்ய சொல்ல தெய்வம். தானமும் தவமும் தான் செய்வாராகில் வானவர் நாடு வழி திறந்துமே. சுத்தி இருக்கிறவங்களுக்காவது எதுனா உனக்கு ரொம்ப அறிமுகமானவங்க, உனக்கு உதவி செய்தவனுக்காவது நீ தானம் பண்றான்றாங்க. கர்மம் பண்ண சொல்ல உன்னை தானம் தான் செய்ய சொல்றாங்க. நீ ஒரு கம்பெனி வச்சிட்டு இருக்க, 10 பேரை உங்ககிட்ட வேலை செய்தான், வர ப்ராஃபிட்ல 90% நீ எடுத்துக்கோ, 10% அவனுக்கு ஏதாவது வேலை செஞ்சவனுக்கு ஒரு சதவீதம் கொடுத்தீங்கன்னாக்கா அதுக்கு பேர் கூட தானம் தானே, கருணை தானே. அதை செய்யறது கூட யோகிதை இல்லாத இவரு கோயிலில் போயிட்டு நான் இத்தனை பேருக்கு சோறு போட்டேன், அத்தனை பேருக்கு போட்டுட்டேன், இதுவும் நான் கடா வெட்டி விருந்து வச்சேன் சாமிக்குனாக்கா எவ்வளவு பெரிய அறியாமை. இந்த குழுமத்துல எத்தனை பேர் சைவத்துல இருக்கீங்களான்னு தெரியல, ஒரு சில பேர் அசைவத்திலே இருப்பீங்க, அவங்களுக்கு வருத்தமா இருக்கும் பேசுறத கேட்கறதுக்கே வருந்தும். ஐயோ, இந்த சைவம் அசைவன்ற டாபிக்கை எடுத்து பேசினாவே நிறைய பேருக்கு வருத்தமா தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் அப்படி இல்லை. உடனே வந்து கீரைகளும் இதுதானே, அதுவும் ஒரு உயிர் தானே. முருங்கை மரம் இருக்குது, 2 களையை உடைச்சேன், உயிரோட தான் இருக்குது. ஆட்டுக்கு 2 காதை வெட்டிடுங்க மலிச்சு வருமா, காலை வெட்டிடுங்க மலிச்சு வருமா, கழுத்தை வெட்டிட்டா மொத்தமா போச்சே. இந்த சிந்தனையே கிடையாது. இப்படி அறிவற்ற ஒரு மடையன் டாக்டர் ஆகி என்ன புடுங்க போறான்? தான் செய்யறது வந்து ஒரு உயிர் வதை அப்படின்னு கூட தெரியாத ஒரு உயிர் வதையை அவன் தெய்வத்துக்கு படைக்கிற ஒரு பொருளாக நினைச்சு அவன் வாழறான்னாக்க அவன் டாக்டராகி என்ன கிழிக்க போறான்? இதெல்லாம் சிந்தித்து பார்க்கணும். அப்போ தெய்வத்திடம் வழிமுறையைத்தான் கேட்க வேண்டும் அப்படின்னாக்கா, நீ ஏதோ ஒரு இலக்க வச்சிருந்தா டாக்டர் ஆகணும். நான் டாக்டர் ஆகிறதுக்கு எனக்கு வழிமுறையை காட்டி கொடுங்க, வழியில இருக்கிற தடைகளை நீக்கி கொடுங்க, எனக்கு உற்ற சூழலை அமைத்து கொடுங்க. அது எப்ப கேட்கணும்? 10ஆம் கிளாஸ்லயே கேட்கணும். நீ ஏன் சார் 10ஆம் கிளாஸ்ல கேட்கணும்? 12வதுல தானே கேட்கணும். ஒரு பொண்ணு 12th எல்லா சப்ஜெக்ட்லயும் சென்டம். நீ என்ன ஆக போறமா அப்படின்னாக்கா டாக்டர் ஆக போறேன். ஆனா படிச்சது காமர்ஸ் குரூப். டாக்டர் ஆக முடியுமா? அட மடையா, தான் என்ன நிலையில இருக்கும், என்ன தன்மையில இருக்கும், என்ன உணர்வுல இருக்கும், என்ன தகுதியில இருக்கிறோம், இதை கூட தெரியாமல் நம்ம எப்படி செயல்பட முடியும்? அப்போ பயாலஜி குரூப் இருக்கணும்ல. அப்போ எப்போ 11ஆம் வகுப்புல நம்ம தேர்வு செய்யற குரூப் தான் நமக்கு முக்கியம் போது, அப்போ 10ஆம் வகுப்புல நம்ம முடிவு பண்ணணும். 10ஆம் வகுப்புல நல்ல மதிப்பெண் எடுத்தால்தான் 11ஆவது வகுப்புல நம்ம கேட்கிற ஸ்கூல்ல கேட்கிற குரூப் கரெக்டா கிடைக்கும். அப்ப எப்போ? 9வதுல பண்ணலாம், சில பேருக்கு 7வதுல கிடைக்கலாம், 6வதுல கிடைக்கலாம். தான் செய்த புண்ணியத்திற்கு ஒப்ப அவர்களுக்கு அந்த அறிவு கிடைக்கும். ஒரு வாழை மரத்தை நட்டா வாழை மரம் வருது, வேப்ப மரத்தை நட்டா வேப்ப மரம் வருது, மாமரத்தை நட்டா மாமரம் வருது. ஆனா ஒரு கலெக்டர் பையன் தருதலையாவும் போறான், கலெக்டராகவும் ஆகிறான், சேம் ப்ராடக்ட் வரமாட்டுது. எவ்வளோ கேவலமான பிறவி மனித பிறவு. ஒரு செருப்பு தைக்கிறவன் பையன் டாக்டரா மாறுறான், எவ்வளவு உயர்ந்த பிறவி மனித பிறவி அப்போ அந்த இடத்துல. அப்ப மனுஷன்ல மட்டும்தான் என்ன விதைய போட்டா என்ன மரம் முளைக்குன்னே தெரியல, கேவலமான ஒரு பொழப்போட போயிட்டு இருக்கு. ஆனா நமக்கு கர்மா பேலன்ஸ் தியரி, கர்மாவை சமநிலைப்படுத்துறதுக்கு இறைவன் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கான். தானம் செய், தவம் செய். அதை செய்யாத. நான் கடைசி சர்வ சத்தியமாக சொல்லுகிறேன், இந்த இடத்துல
நான் குரூப்ல நிறைய பேரை அடிச்சு துரத்தி ஓடுங்கடா, யாரும் இருக்காதீங்கன்னு துரத்தத்துக்கே காரணம் என்னன்னாக்கா, நம்ம முன்ன பெரியார் பத்திலாம் பேசிட்டு இருந்தோம். அந்த நேரத்தெல்லாம் சிலருக்கு அந்த பெரியாரினுடைய கொள்கைகள் பிடிக்காத இருக்கும். சிவாச்சாரியார், ஐயர்கள், இது மாதிரி அவங்களுடைய கொள்கைக்கு, அவங்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு நம்ம பேசின பதிவுகள்லாம் நெருப்பு மாதிரி சுட்டு இருக்கும். அன்னைக்கு நல்லா இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு. ஆனா இப்ப சைவம் அசைவம்ன்ற டாபிக்கை தொடும் போது இப்ப நிறைய பேரை சுடும். அப்போ ஓடி போயிடணும் சில பேர்லாம். ஐயோ நம்ம இங்க இருக்கிறதுக்கு இது இல்லை, ஒண்ணு மாத்திக்கணும், இல்லாட்டி என்ன பண்ணிடணும், ஓடி போயிடணும். இல்ல பிரார்த்தனையாவது செய்துட்டு குரு அருளை பெறுவதற்கு முயற்சி செய்யணும். சர்வ சத்தியமாக சைவ நெறியை தொட்டவனுக்கே புண்ணிய பிறவி கிட்டும். சைவ நெறியை தொட்டவனுக்கு தான் புண்ணிய பிறவி கிட்டும். சைவ நெறியில் வாழ்பவனுக்கு புண்ணிய பலம் அதிகரித்து மாபெரும் புண்ணிய பிறவி கிட்டும். அப்ப யாருக்கு பிறவி இல்லாம, பிறப்பிறப்பு இல்லாத ஞான நிலை கிட்டோம்னாக்கா தவத்தை தொட்டவனுக்கு. பிறந்துகிட்டே இருக்கிறான், வயிறு எரிஞ்சுக்கின்னு. இவரு இங்க உக்காந்துக்கிட்டு இவர் வீட்டிலேயே இவருக்கு யாரும் மதிப்பில்லை. பக்கத்து தெருவில் என்ன, பக்கத்து வீடு எதிர் வீட்டுல இருக்கிறவங்களே அவனா அப்படின்னுவாங்க. இவர் போய் என்ன பண்ணுவாரு, எந்த கட்சி வெல்லும், இவர் முதலமைச்சர், அவன் ஆல்ரெடி முதலமைச்சர் ஆயிட்டான், இவரு அந்த முதலமைச்சர் திட்டின்னு இருப்பாரு, இவன் இன்னத்த நாட்டுக்கு செய்துட்டான். நீ வீட்டுக்கு என்னடா செய்த? முதல்ல தருதல குழந்தைங்களுக்கு உற்ற படிப்பு சூழலை உருவாக்கி கொடுத்தியா, இல்ல நீ உற்ற தொழிலை தேர்வு செய்தியா, இல்ல உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது மன ஆறுதலை கொடுத்தியா? எதுவும் கிடையாது. இவர் போயிடுவார், தமிழகத்துக்கு இவன் என்ன செய்தான், யார் இப்ப நல்ல ஆட்சியை கொடுப்பாங்க. அதனால முதல்ல தெய்வத்திடம் வழிமுறையை கேட்க வேண்டும். இந்த உலகத்துல நீங்க என்ன கேட்டாலும் தெய்வம் கொடுத்துரும். ஏன் அப்படின்னாக்கா, காரை கேட்டா கொடுத்துரும், மனைவி கேட்டா கொடுத்துரும், குழந்தைங்களை கேட்டா கொடுத்துரும், வீடு கேட்டா கொடுத்துரும். இதுவே எனக்கு கிடைக்க மாட்டேது சார் அப்படின்னாக்கா, நீ எவ்வளோ பெரிய அக்கிரமம் முடிச்ச மகா பாவியா இருப்பன்னு பாரு. அப்போ நானே கார் வேணும்னு கேட்டு எனக்கு கொடுக்கல அகத்தியர், எவ்வளவு கர்மாவும் பாவம் எனக்கு அப்போ இருக்கும் பாருங்க. சைவ நெறி தான், அகத்தியரை குருவா வழிபடுறோம், நல்ல காரியங்கள் செய்யறோம், நல்லதை சிந்திக்கிறோம். ஆனாலும் இல்லை. ஏன்? பொருள் ரீதியான தடைகள், குற்றங்கள் இருக்குது. ஏன்? அவ்வளவு கர்மா. ஆனா குடிகாரனா இருப்பான், தர்மம் செய்ய மாட்டான், எவ்வளோ பாதக செயல்கள் செய்துட்டு காரை வச்சுக்கிட்டு இருப்பான், அவனுக்கு புண்ணியம். ஒருத்தனுக்கு பொருள் ரீதியான கவலை இல்லை என்றாலே அவன் புண்ணிய பலம் பெற்றிருக்கிறான் தான் அர்த்தம். உடல் ரீதியாக ஒருவன் நோயை அனுபவிக்கின்றான் என்றால் அவ்வளவு கர்மவினை அவனுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்காக காசு இருந்துச்சு, அவனுக்கு உடல் ரீதியான உபாதை இருக்கு, அப்ப பாவமும் புண்ணியமும் சமமா இருக்குது, பேலன்ஸ்டா இருக்குதுன்னு அர்த்தம். அருளையும் உயர்ந்திருக்கான், பொருளையும் உயர்ந்திருக்கான் அப்படின்னாக்கா அவனுக்கு பேர் தான் ஞானி. அகத்தியனிடம் இல்லாதது எதுவும் இல்லை. சாய்பாபாவினுடைய ஒரு கொட்டேஷன், என் பக்தனுக்கு நான் தேவை என்பதை ஒருபோதும் விட்டு வைத்ததில்லை. சாய்பாபா கும்பிட்றவனுக்கே தேவைகள் இருக்காது அப்படின்னாக்கா, எதை நம்ம சாய்பாபா கிட்ட கேட்கணுன்ற அறிவு முதல்ல வேணும். தனக்கு உண்மையாகவே அது தேவையா, அந்த யோகியதை நமக்கு இருக்குதா, அவ்வளவு நுட்பமாக அதை கேட்கணும் முதல்ல. அப்போ நான் படிக்கவே இல்லை, பயாலஜி எனக்கு பிடிக்காது, கெமிஸ்ட்ரி எனக்கு பிடிக்காது, பிசிக்ஸ் ஐயோ ரொம்ப பயம், ஆனா நான் டாக்டர் ஆகணும்னா எப்படி? நான் வழிமுறை, அதுக்கு இதுதான் வழிமுறை, படிக்கணும். அது படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, கஷ்டமா இருக்குது, அப்ப அது சரி செய்யறதுக்கு என்ன பண்ணணும், அந்த வழிமுறைக்கு வரணும். முதலில் தன்னை தான் திருத்தி கொள்ள வேண்டும். இப்ப தெய்வத்தினிடம் எதை கேட்டாலும் கொடுத்துரும். காரை கேட்டா கொடுத்துரும், வீடு கேட்டா கொடுத்துரும், ட்ரெஸ்ஸை கேட்டா கொடுத்துரும், நகையை கேட்டா கொடுத்துரும், எல்லாத்தையுமே கொடுத்துரும். ஞானத்தை கேட்டால் கொடுக்கவே கொடுக்காது. ஏன்னா இந்த உலகத்தில் மிக உயர்ந்தது ஞானம். ஞானத்தை அடைந்தவனுக்கு இந்த உலகத்தில் தேவை என்பதே இருக்காது. ஏனென்றால் அவன் எதை கேட்டாலும் தெய்வம் கொடுத்து விடும். எப்படியா? மூக்குப்பொடி சித்தர் என்ன பண்ணாரு, ட்ரெஸ் கூட போடாத வெளியே உட்காந்துருந்தாரு, ஒரு காரே தூக்கின்னு வந்து அங்க நித்தி வச்சுட்டு இருந்தான். கிரிவலம் போனோன்னு விருப்பப்பட்டாக்கா எவனோ ஒரு காரு எடுத்துன்னு வந்து சுத்திட்டு போறான், ஒரு ஆட்டோக்காரன், அவன் என் ஆட்டோவில் தான் வரணும், அவன் இல்லைன்னாக்கா வேற ஒரு ஆட்டோக்காரன் வரத்துக்கு தயாரா இருக்கான். ஏன்னா அவனை ஏத்தின்னு போனாவே எனக்கு வருமானம் வந்துடும். பாத்தியா? அப்போ இவ்வளவு வல்லமைகளும் ஆற்றலும் ஞானத்திற்கு உண்டு. அதனால தெய்வத்தினிடம் வழிமுறையை கேட்கணும்.
எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கறதுக்கு நான் இதுவாக மாறணும். எனக்கு அந்த வழிமுறையை காட்டி கொடுங்க. அந்த வழிமுறையில் தடையில்லாமல் நான் வெற்றி பெறுவதற்கு அனுகிரகம் பண்ணுங்கள். நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு நான் ஐஏஎஸ் ஆகணும். அது என்ன? அது அந்த அதுல ஒரு சத்தியம் இருக்கா அந்த வார்த்தையில? இவர் ஒண்ணுமே படிக்க மாட்டாரு, எதுவுமே தெரியாது. ஐஏஎஸ்ன்ற ஒரு வார்த்தை மட்டும் நேத்து தான் காதல கேட்டாரு. நாளைக்கு எக்ஸாம் எழுதி நாளன்னைக்கு வெளியே வந்துடணும். எப்படி? ஆமா 6 தடவை ஃபெயில் ஆகி வெற்றி அடைஞ்சிட்டு வரான். 3 தடவை ஃபெயில் ஆகி கடைசி அட்டம்ப்ட்ல பாஸ் ஆயிட்டு வரான். அந்த உழைப்பு, அந்த முயற்சி, அந்த பயிற்சி இதெல்லாம் வேணும்ல. அப்போ வழிமுறையை கேட்கணும்ல. இப்போ தெய்வத்தினிடம் பிரார்த்தனைகள் வைப்பதற்கு கூட ஒரு மனிதனுக்கு உரிமை இல்லை. அதை நானும் தினேஷையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்னது பிரார்த்தனை வைக்கிறதுக்கு டிஸ்கஸ் பண்ணீங்களா? பிரார்த்தனை வைக்கிறதுக்கு உரிமை இல்லையா? ஆமா, தெய்வம் யாருக்கோ ஏதோ ஒருத்தன் இன்னைக்கு நீ பட்னியா கடன்ட்டு முடிவு பண்ணிக்குது தெய்வம் அவன் செய்த பாவத்துக்கு. இவர் போயிட்டு அவன் பட்னியா இருக்கிறான், என்கிட்ட காசு இருந்தா கூட நான் 4 இட்லி வாங்கி கொடுத்துருப்பேன், அவன் பசியை போக்கு. அப்போ தெய்வத்துக்கு முட்டாளா? தெய்வத்துக்கு அறிவு இல்லை. இவர் சொல்லிட்டாரு, பட்னியா இருக்கிறான், நீ கண்ணு இல்லையா, அவனுக்கு காப்பாத்து. இவர் சொல்லிட்டாரு, இவர் வேண்டிட்டாரு, இவர் கருணையை காமிச்சிட்டாரு. இவருக்கு இருக்கிற கருணை தெய்வத்துக்கு கூட இல்லை. இவர் கண்டுபிடிச்சிட்டாரு, இவர் பிரார்த்தனை பண்ணிட்டாரு, அந்த பிரார்த்தனை தெய்வம் நிறைவேற்றணும். மூடிக்கிட்டு போய் வேலையை பாடுறா, பொழப்ப பாடுறா அப்படின்ற மாதிரிதான் இங்க சத்தியம் இருக்கு. தனக்கே ஒரு கர்மா இருக்குது, அந்த கர்மாவை கழிச்சுக்கணும். ஒருத்தன் பிறருக்காக பிரார்த்தனை செய்து அந்த பிரார்த்தனை வெற்றி பெறவில்லையா, தனக்கு தெய்வத்தினிடம் உரிமையே இல்லாத, யோகிதை இல்லாத ஒரு நிலையில அவன் வாழ்ந்துட்டு இருக்கான்னு அர்த்தம். ஒருத்தன் போயிட்டு தெய்வத்தினிடம் அவன் கஷ்டப்படுறான், அவனுக்கு கொடு அப்படின்னும் போது அந்த கஷ்டம் தீர்ந்து போச்சா? தெய்வம் உனக்கு உரிமை கொடுத்து வச்சிருக்கிறது. நீ வேணது யாருக்கோ கிடைக்குது, நீ வேணது அடுத்தவனுக்கு நடக்குது. தெய்வம் உனக்கு உரிமை கொடுத்துச்சு, உனக்கு எல்லா அதிகாரமும் கொடுத்துச்சு, நீ வேண்டது நடக்குது, பிரார்த்தனை செய்தது பலிக்குது. அப்படின்னாக்கா இறைநிலையில் நீ அன்போடு அரவணைப்போடு இறையின் மடியில் தவழ்கிறாய், குருவின் அனுகிரக ஆசியில் பாதுகாப்பில் வாழ்கிறாய்ன்னு அர்த்தம். நீ எவ்வளவு கேட்டாலும் அகத்தியர் உனக்கு செவி சாய்க்க மாட்டுறாரு. அன்னையிடம் எவ்வளவு பிரார்த்தனை செய்தாலும் நீ வேண்டுதல், பிறருக்காக செய்யற வேண்டுதல் பலிக்க மாட்டதுனாக்கா உனக்கே யோகிதை இல்லை அகத்தியர்கிட்ட வேண்டறதுக்கு, அன்னையிடம் வேண்டறதுக்குன்னு அர்த்தம். தன்னுடைய பிரார்த்தனை பிறருக்காக 100% வேலை செய்கிறது என்றால் தன்னுடைய உடல் உயிர் மனம் அனைத்தும் அகத்தியரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அகத்தியரினுடைய மடியில் அலங்காரம் செய்யப்பட்டு அமர்த்தி பாதுகாப்போடு இயக்கப்படுகிறது இந்த பிரபஞ்சத்தில் என்பதே சத்தியம். அதனால இதை புரிஞ்சுக்கிட்டு தெய்வத்தினிடம் வழிமுறையை கேளுங்க. வழிமுறையை கேட்காத எனக்கு இது வேணும் அது வேணும், இதை பண்ணணும் அதை பண்ணணும், அதெல்லாம் தெய்வம் கொடுக்காது. தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். நீ எடுக்கிற முயற்சி தான் ஒரு கூலியை கொடுக்கும். தெய்வத்தாலேயே ஆகல்னா கூட முயற்சி கூலியை தரும்ட்டாங்க. அப்ப அந்த முயற்சி எந்த துறையில எடுக்கணும், எப்படி எடுக்கணும், என்ன நிலையில எடுக்கணும், அதுக்கு பிறகுதான் தெய்வத்தை சப்போர்ட் பண்ண சொல்லணும். நான் இந்த நல்ல காரியம் செய்ய போறேன், எனக்கு உறுதுணையாக நில்லுங்க அப்படின்னு கேட்கணும். நில்லுன்னு கட்டையில ஏறதுக்கெல்லாம் யோகியதை இல்லை. இவர் வேற என்ன பண்ணுவாரு, தெய்வம் நம்ம சொன்னா கேட்காதுன்ட்டு நான் உனக்கு பால்குடம் 10 பால்குடம் அபிஷேகம் பண்றேன், எனக்கு டாக்டர் சீட் வாங்கி கொடு. இவரு செய்யற 10 பால்குடத்துக்கு 26 லட்சம் பெருமானம் உள்ள ஒரு மேனேஜ்மெண்ட் சீட்டை இவருக்கு ஃப்ரீ சீட்ல வாங்கி கொடுக்கணும், அதுவும் கவர்மெண்ட் காலேஜ்ல வாங்கி கொடுக்கணும். எந்த விதத்துல இதெல்லாம் அடுக்கும் நியாயம்? ஆனால் ஒரு செருப்பு தைக்கிறவங்க குழந்தையா இருந்தா கூட அந்த குழந்தை படிக்குது, தெய்வம்னா என்னன்னு தெரியல, ஞானிகள்னா என்னன்னு தெரியல, புத்தகம்தான் அவனுக்கு தெய்வம், அவன் படிக்கிற கல்விதான் அவனுக்கு தெய்வம். அவன் அழைக்காமல், அவன் வேண்டாமல், அவன் எந்த விதமான விருப்பு வெறுப்பை சொல்லாமல், பேசாமல், சிந்திக்காமல் சமூகத்திலிருந்து மேலோர்கள், தனவான்கள், தவவான்கள் மூலியமா அவனுக்கு உதவிகள் கிடைத்து இலவசமாக மருத்துவ கல்வியில போய் படிக்கிற மாதிரி அவன் தேர்ச்சி பெற்று வாழ்க்கையில் உயர்ந்த நிலையில் தெய்வத்தால் வாழ்த்தப்படுவான். அவனே தெய்வமாக பிற்கூறில் மனிதர்களால் வணங்கப்படுவான். இதுதான் சத்தியம். அதனால தெய்வத்தினிடம் வழிமுறையை கேளுங்க. நான் என்னவாக ஆகணும், நீங்க என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க, அதுக்கு பதில் சொல்றவன் பேர் தான் சித்தன். அதனால குருவின் திருவடியை பற்றுங்கள், தெய்வத்தினிடம் வழிமுறையை கேளுங்கள். அந்த வழிமுறையில் வெற்றி அடைவதற்கு சித்தர்களை துணையாக உருமாற்றி வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும். வாழ்க வையகம்.
வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஓம் அகத்தீசாய நமः.